முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னைக்குமே எவனாலையுமே அசைக்க முடியாது. இது எங்க உயிர் தெரியுங்களா? எங்க ரத்தத்துல கலந்த ரத்தத்தின் ரத்தம். எம்ஜிஆர் சொல்லுவார் ரத்தத்தின் ரத்தமேனா. நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து சொல்றோம், எங்களோட ஸ்டாலின் தான் எங்களோட உயிர். அல்லாத கட்சிக்காரங்க காசு கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு துச்சமே கிடையாது. ரத்தத்தை அப்படியே நாங்க கொடுப்போம். எப்பவுமே எங்க தளபதி தான் நிரந்தர முதல்வர். அவருக்கு அடுத்தது பாருங்க உதயநிதி ஸ்டாலின். நீங்க பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறைக்கு எவ்வளவு செய்யறாரு தெரியுங்களா? சின்ன சின்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்களை எல்லாருமே எல்லாம் மேல் தடத்துல மெல்ல மெல்ல கொண்டு வந்துருக்காங்க. சிறப்பான செய்யான ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு நம்ம எடப்பாடி வந்து என்னென்னமோ பேசுறாரு. அவர் என்ன வேணாலும் பேசிட்டோம். அவர் கட்சியில இந்த முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இங்க வந்துட்டாரு. அந்தாண்ட பிரேமலதா விஜயகாந்த் எவ்வளவு பேசினாங்க, அவங்களும் வந்துட்டாங்க. மக்கள் நீதி மைய கமலஹாசன் தெரியும் உங்களுக்கு, அவரும் வந்துட்டாரு. என்ன காரணம்னு கேளுங்க. நல்ல சிறப்பான திட்டத்தை நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளவோ வயசாயிடுச்சு அவர்களாம், எவ்வளோ அனுபவம். மிசாவையே பார்த்தவர் எங்க தளபதி. சாதாரண தளபதி கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் உதயசூரியன் என்னைக்கு உதிச்சுக்கிட்டே இருக்குமோ அன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே இருக்கும். இது சத்தியம். எவனாலையுமே அழிக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்ந்துகிட்டே இருக்கும். அவர் சொல்றாரு 200, நான் சொல்றேன் 234 தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும். அடுத்த தப்பா ஆட்சி அமைக்கும். இங்க எவனும் நம்ம வாழாட்ட முடியாதுன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பவுமே வாய்ப்பு கொடுங்க. சிறப்பா செய்வாங்க. மகளிருக்கு போற இலவச பேருந்து மாசம் 2000 அறிவிச்சிருக்காரு. எல்லாமே செய்வாரு. சொல்றதான் செய்வோம் நாங்க. இதுதான் தளபதி வாழ்கன்னு. எதுக்கு பயமெல்லாம் கிடையாது. அவருக்கு எப்பவுமே பயப்பட மாட்டாரு. அவர் நல்லதானே பண்றாரு, எதுக்கு பயப்படுறாரு? அதெல்லாம் பீதியை கலப்புறாங்க. எங்க மனசாட்சி எப்படி இருக்குதோ அதன்படி நாங்க நடக்கிறோம். எங்க கலைஞர் கூப்பிட்டாரு, நாங்க அவருக்கு கை கொடுக்குறோம், தோல் கொடுக்குறோம். நாங்க வந்திருக்கிறோம். துட்டுக்காக நாங்க வரல. எங்களுடைய உழைப்ப அவருக்கு நாங்க கொடுக்குறோம். எங்களுக்கு எவ்வளவு செய்யறாரு அவருக்காக நாங்க செய்யறோம். அப்படி அவர் செய்யறது அவர் செய்தாருன்னா இந்த 5 வருஷத்துல எங்களுக்கு என்ன செய்யறாருன்னு தெரிஞ்சுக்கினே அவர் பின்னால நாங்க போவோம். எங்களுக்கு இப்ப நல்லது அவர் செய்யறாரு, நாங்க அவர் பின்னால நாங்க வரோம். 40 வருஷமா நாங்க அதுலதான் இருக்கோம். சரிங்களா? 40 வருஷமா அதுலதான் இருக்கிறோம். அதுலதான் வரல் இருப்போம். எல்லாரும் ஒற்றுமையா தான் இருப்போம். சந்தோஷமா ஏற்றிருக்கிறோம். ஒரு நல்ல மனிதர் வந்திருக்காரு, வாங்கன்னு அரவணைச்சிருக்கோம். அவ்வளவுதான். இது நல்லா இருக்கிறதுக்காக வர்றாங்க. எல்லாம் அணைச்சு ஒரே வழிபாடுல கொண்டு போறாரு தலைவர். அதனால எல்லாரும் நம்ம கூட தான் வர்றாங்க. அது அவருடைய பேச்சு, அவ்வளவுதான். ஒரு வார்டு செயலாளர் கூட ஆகல, ஒரு மாவட்ட செயலாளர் எந்த விதமான இது கிடையாது. படத்துல இருந்து டைரக்டா வந்து எல்லா எம்ஜிஆரும் காமராஜர் ஆக முடியாது, கலைஞர் ஆக முடியாது இல்லையா? அதுதான் உண்மை. நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னா தளபதி தான் முதலமைச்சர் ஆகணும். இதுக்கு மேல வார்த்தை இல்லை. வெரி குட். ஆமாங்க, அவருதான் காலங்காலமா வந்துட்டு இருக்காருங்க. தொட்டி வந்துட்டு இருக்கிறாரு. அவர் வர்றது நல்லதுங்க. இந்த விஜய் கண்டிப்பா ஆடிட்டு அவரே அப்படி போயிடணும், வரக்கூடாது. அவர் எதுக்கு இங்க வர்றாருன்னா 2000 கோடி வாங்குறதுக்கு இல்லைங்க, இருக்கிற சுரண்டிட்டு போலான்னு வர்றாரு. அவ்வளவுதான். விஜய் நடிப்புக்கு தாங்க லாய்க்கு. இந்த மக்கள் சாப்பிட்றாங்க, படிச்சிருக்கிறாங்க, ஆனா விவரமா பண்ணணுங்க. விஜய் என்ன பண்ணிட்டாரு நாட்டுக்கு? இத்தனை நாள் இத்தனை வருஷம் இருந்தாங்க, ஒண்ணுமில்ல. சூர்யா, கார்த்தி எல்லாமே வந்து படிப்பு காட்டு இதுக்கெல்லாம் வந்து என்கரேஜ் பண்றாங்க அரங்குகள். இவர் 1 நேரம் பண்ணிருக்காருங்களா மக்களுக்கு பண்ணணும்னா அவருக்கு இதுல இருக்கிறப்ப பண்ணணும். எப்பங்க படத்தில் நடிக்கிறப்பவே பண்ணணுங்க. ஒரு ஜனத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒண்ணும் பண்ணல. இன்னும் வந்து என்ன பண்ண போறாருன்னா அறிவா சிந்திக்கணுங்க. தொட்டு இவங்கதான் வரணுங்க. மு.க. ஸ்டாலினுமே உதயநிதி 2 பேர் தான் வரணுங்க. வேற யாரு வந்தாலும் நாடு உருப்படாதுங்க. இது இல்லைங்க, பணம் 5 ரூபா கூட வாங்கினீங்க. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதுங்க. மனசாட்சின்னு இருக்குது. தொட்டு நாங்க படிக்காத அறிவு இல்லாததாங்க. குழந்தைங்க எல்லாம் பணம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்துங்களா சொல்லுங்க? ஒரு குடும்பத்துக்கு எத்தனை கொடுத்து பத்துங்களா? அப்படி எல்லாம் இல்லைங்க. நியாயம் தர்மம்னு ஒண்ணு இருக்குது. அவர் மக்களுக்கு நல்லா செய்யறாரு, நல்லா கல்வி கொடுக்குறாரு. மக்களுக்கு நல்லா 1000 ரூபாய் கூட பிறந்தவனாட்டு கொடுக்குறாருங்க மாசம். அதே பெரிய விஷயம். கூட பிறந்த 100 ரூபா கொடுத்தா 100 நாய் பேசுவேன். கூட பிறக்காதவரும் 1000 ரூபாய் கொடுக்கறது பெரிய விஷயங்க. அவரு கொடுக்கறது எங்களுக்கு பெரிய உதவியா இருக்குதுங்க. சரிங்களா? அதனால இந்த விஜய் வந்து கடத்திருங்க.
இவரை போட்டு முதலடிச்சு எல்லாரும் படிச்சவங்களுக்கு இளைஞர்களுக்கு சொல்லுங்க. அவர் டங்கு டங்குன்னு ஆடுறதுக்கோசரம் அவர் என்ன பண்ணிட்டாரு இருந்தாலும் இந்த குதி குதிக்கிறாங்கன்னு தெரியலீங்க. உன்னை என்ன எங்க வீடு விஜய் இல்லை. ஐயா, என்ன விஜயா இருந்தாலும் இந்த விஜய் எங்களுக்கு வேண்டாங்க. சரிங்களா? அவன் ஆடுறாரு, ஆடிட்டு போயிட்டோன்னு மறுக்க தோன்றது அவரை குறை சொல்லக்கூடாது. அவரை குறை சொல்றதுக்கு அவருக்கு தகுதி கிடையாதுங்க. யாருக்கும் விஜய் கிடையாதுங்க. வயசும் பத்தாது. சின்ன வயசுக்காரர் எல்லாம் நீங்க ஆடலாங்க, நாங்க ஆட முடியாது. கிட்டத்தட்ட 70 வருஷமா இவங்க எல்லாம் வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க, நெளிவு சுழிவு தெரிஞ்சவங்க. அவன் நேத்து வந்தவன் ஆட்சி குறை சொன்னா எப்படி ஏத்துக்கிறதுங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்ப நாங்க பார்த்து உங்களை வாழ்த்தி போட்டு நீங்க எங்களை குறை சொன்னீங்கன்னா அப்ப எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்கடா. சொல்லுங்க, மனசாட்சியா நடந்துக்குவாங்க. இளைஞர்கள் எல்லாம் வந்து திமுகவுக்கு குத்துங்க. அவரு மகளிருக்கு நல்லது வர நீங்க சோறு ஓடாட்டாலும் அவர் ஓடுவாரு. அம்மாவா அக்காவா தங்கச்சியா நினைச்சு அவர் ஓடுறாரு. மாசம் 2000 அடுத்தடுத்து எடுப்பாரு. உங்க கை எதிர்பார்க்கணுங்கிறது இல்லையா? அதை சிந்திச்சு யோசிச்சு போனுங்க. படிச்ச புள்ள எல்லாருமே வந்து கொஞ்சம் இது யோசிங்க. எங்க தலைவருக்காக நாங்க உயிரே கொடுப்போம், காசுக்காக நாங்க வர மாட்டோம். கருக்கூரி நாய் அப்படி சொல்லுவாங்க, ஆனா நாங்க சொல்ல மாட்டோம். வாய்ப்பு இல்ல. காசு கொடுத்தல யாரையும் கொண்டு வரல. யாருக்கும் காசு கொடுக்கல. யாருக்கும் காசு கொடுக்கல. சாப்பாடு தண்ணி என்ன நைட்டுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. தலைவரை பார்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை. அப்படிதான் நாங்க காசுக்காக நாங்க வரலாம், காசுக்காக வர மாட்டோம். காசுக்காக யாரு எடுக்கிறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க, அவங்க தான் எடுப்பாங்க ஒழிஞ்சு எங்க மாதிரி கட்சியில உள்ளவங்க நிரந்தரமா இருக்கிறவங்க கட்சியில 75 ஆண்டு காலமா இந்த கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் போய் காசு கொடுத்துதான் நாங்க ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது. சரி, இந்த ரத்தம் இருக்க வரைக்கும் காசு கொடுத்து ஓட்டு வாங்கணும் அவசியமே கிடையாது. மகிழ்ச்சி மக்களுக்கு எல்லாம் தெரியும். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. திமுக ஒரு ஆலமரம். ஆலமரத்தை யாராலும் அசைக்க முடியாது. முடியாது, நிச்சயமா முடியாது. எந்த பயமும் கிடையாது. பயம் கிடையாது. புலியை பார்த்துதான் பயம். புலியவும் பார்த்து பயப்படுறதா செய்யறான். அது பார்த்துட்டு போகும்போது நம்ம ஒண்ணும் செய்ய போறது இல்ல. அது நம்மளே தான் செய்ய போதா. அதை போய் தூண்டுனாதான் நமக்கு பயம். கரூர் விஷயத்துல வந்து பழியில யாரும் போட கிடையாது. அவங்களா போட்டுக்கிட்ட பழி. மக்களா யாரும் போடல. மக்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா? அவங்க மேல இருக்கிற பழிய கூட எங்க தலைவர் துடைக்க தான் பாக்குறாரு. சரியா? யாரு மேல பழிய போறது எங்க தலைவர் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் எங்க தலைவரை பார்த்துதான் எல்லாருமே பொறாமப்படுறதுல இருந்து எல்லாமே பண்றாங்க. ஆனா எங்க தலைவர் இது வரைக்கும் எல்லாத்தையும் வாழ வச்சுதான் பழக்கம். 2026 முதல்வர் விஜய் தான் அப்படின்னு அது நினைச்சுக்கலாம். தப்பு இல்ல. அர்ஜுன் கூட ஒரு படத்துல நான் ஒரு நாள் முதல்வராக நடிச்சிருக்காரு. இந்த வாய்ப்பு கூட அவருக்கு கிடைக்காது, உண்மையால் கிடைக்காது. ஏங்க அப்படியேப்பட்ட ஏடிஎம்கே இருக்கு, திமுக இருக்குது. அதை மீறியுமே அவர் வர முடியும்னா அதெல்லாம் சாத்தியமா? இத்தனை ஆண்டு காலம் ஏடிஎம்கே இருக்குது. வந்து அவரோட இந்த நாட்டோட நிலைமைய புரிஞ்சு எங்க கூட வந்திருக்காரு. யாரு பக்கம் போனா நல்லா இருக்கு, நல்ல ஆட்சி கிடைக்கும் அப்படின்னு தான் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் எங்க கூட வந்திருக்காரு. இன்னும் எங்களுக்கு அது சப்போர்ட் தான். இன்னும் மேல மூத்த ஒரு அரசியல்வாதி. அதனால அவர் புரிஞ்சுதான் வந்திருக்காரு. அவரு தப்பு சொல்ல முடியாது. தாராளமா கேளுங்க.